வந்து பாருங்கப்பா, அம்மாவையும் மகளையும். இந்துமதியோட அம்மா இல்லையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. அவ மனசுலயே அந்த குறை இருக்கத்தான் செய்யும். சீக்கிரமாவே ராஜாவுக்கு ஒரு ராணி கிடைக்க போறாங்க. எனக்கு மகாராஜா கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த இனிமையான குரல் யாரோடது? இந்த அழகான மகாராணியும் அவங்க கூட வந்த இந்த ராஜகுமாரன் யாரு? நான் தான் ராணி மது. பக்கத்து ஊர்ல இருந்து வந்திருக்கேன். என் குடும்பத்தை முழுமையாக்க கூடிய ஒரு மன்னரை நான் தேடி வந்திருக்கேன். யாரங்க? இந்துமதிய கூட்டிட்டு போய் அவளுடைய அறையில அடைச்சி வையுங்க. ஊர் மக்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். டோலக்பூருடைய புதிய மகாராணியை அறிமுகப்படுத்த போறேன். நீயா என்ன செஞ்சு எங்க மகாராஜாவை மயக்கி வச்சிருக்க? அவனை பிடிங்க. டோலக்பூரை காப்பாத்த நாம கிளம்பிட்டோம். வாசிக்கிறத நிறுத்து. நீங்க யாரு? எங்க கல்யாணம் நடந்தாலும் சரி, நாங்க 2 பேரும் போய் அங்க பாட்டு பாடுவோம். மகாராஜா தான் எங்க எல்லாரையும் இங்க கூப்பிட்டிருக்காரு. நான் தான் மகாராணிக்கு சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன். நான் தான் ஐச்சாலில இருந்து வந்திருக்கிற அருமையான சமையல்காரன். அது சரி, இவங்க 2 பேரும் யாரு? நான் சாப்பாட்டை பரிமாறுறவன். நான் அருமையா டான்ஸ் ஆடுவனே. ஹோ மாமா மியா, இந்த லட்டுவை டேஸ்ட் பண்ணியா? பீம், யாரங்க இவங்க 2 பேரையும் பிடிங்க. உன்னால இந்த டோலக்பூரை ஒண்ணும் பண்ண முடியாது. பீம், இனி உன்னால என்ன எதுவும் செய்ய முடியாது. என்கிட்ட இன்னமும் அற்புத சக்திகள் இருக்கு. உங்களை பார்த்தாலே கவிதை வருது. விதவிதமான வண்ண வண்ண பொம்மைகளாட வந்திருக்கேன். காளியா கிட்ட இருக்கிற காரை விட நல்ல பொம்மை எனக்கு வேணும். வித்தியாசமா இருக்கணும், அருமையா இருக்கணும், நல்லாவும் இருக்கணும். அந்த மாதிரி பொம்மை வேணும்னா நீங்க பொம்மை உலகத்துக்கு போனாதான் கிடைக்கும். நீங்க எல்லாரும் எங்க கூட வரீங்களா? பீம், நான் உனக்கு காட்ட போற பயங்கரமான பொம்மையை பார்த்து நீ விளையாடுறதையே மறந்துட போற.
இதுதான் இந்த பொம்மை உலகத்துல இருக்கிற ஒரு விசேஷமான பொம்மை. சரி பீம், சொல்லு, நீ ஏன் இது வரைக்கும் ஒரு பொம்மைய கூட எடுத்துக்கல? போ, அதுக்குள்ள போய் பாரு. பாத்தியா பீம், எங்கிட்ட இருக்கிற அற்புதமான பொம்மை இதுதான். இந்த பொம்மையோட பேரு பீம். வாங்க, நாம டோலக்பூருக்கு போகலாம். எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொம்மைக்காரன் தான். ஏய் ராஜு, போ எனக்கு லெமன் ஜூஸ் கொண்டு வா. பீம், பீம், அந்த பொம்மைக்காரன் கோட்டைக்கு வந்து எல்லாத்தையும் ஆக்கிரமிச்சுக்கிட்டான். வாங்க நண்பர்களே, நீங்களா இந்திரவர்மனா? நான் டோலக்பூர் வீரம் பீம தாவி கொடுத்த ஆடுற பொம்மையாக்கிட்டேன். இத பாரு, நீ இப்ப உன் தோல்விய ஒத்துக்கலன்னா உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால எங்க டோலக் பூபூர எதுவும் பண்ண. இதோட பீமோட கதை முடிஞ்சது. தாக்குங்க. மறுபடியும் பீம்க்கு சாவி கொடுத்தாகணும். பீம், போதும் பீம், போதும் போதும், என்ன அடிக்காத. போதும் போதும், என்ன அடிக்காத பீம், அடிக்காத. என்ன பழையபடியே மாத்திடு, இல்லன்னா ராஜு, உன்கிட்ட இருந்த அந்த வண்ணப்பெட்டி எங்க போச்சு? என்னது, எந்த வண்ணப்பெட்டி? வேண்டாம், அத கீழே போடு காளியா. இந்த இடம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. இந்த வண்ண புதிர்ல ஏதோ ஒரு ரகசியம் அடங்கி இருக்கு. அத தொடாத பீம், இல்லன்னா அதுக்குள்ள நீயே மாட்டிப்ப. ஆனா இங்க இருந்து வெளியே போறதுக்கு நாம ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணுமே. அதோ அங்க ஏதோ ஒண்ணு எனக்கு தெரியுது. ஓடுங்க, ஓடுங்க, கருப்பு ராணியோட படைகள் வருது. நாங்க டோலக்பூர்ல இருந்து வரோம். எங்க வண்ணப்புறத்தோட நிறங்கள் கிடைச்சிருச்சா? நீங்க புதி நிறைந்த அந்த வண்ணப்பெட்டிய பத்தி தான் பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா, கருப்பு ராணி அந்த வண்ண புதிர் பெட்டிக்குள்ள இந்த ஊரோட வண்ணங்கள்லாம் திருடி அந்த பெட்டிக்குள்ள வச்சிட்டாங்க. அதனாலதான் எங்க ஊருக்கு வண்ணங்களே இல்ல. அப்படின்னா உங்க ஊர்ல வண்ணங்களையே பார்க்க முடியாதா? சொல்லுங்க. அந்த புதிர் பெட்டி மறுபடியும் கருப்பானாதான் அந்த பெட்டிக்குள்ள இருக்க எல்லா நிறங்களும் எங்க ஊருக்கு வந்து சேரும். அந்த புதிர் எங்க கிட்ட தான் இருக்கு. ஆனா அதை எப்படி கருப்பாக்குறது? அந்த பெட்டியோட ரகசியமும் நீங்க ஊருக்கு போற வழியும் அந்த கருப்பு ராணி கிட்ட தான் இருக்கு. அந்த கருப்பு ராணி எங்க இருக்காங்க? இங்க அவங்க அரண்மனை மட்டும்தான் வண்ணமயமா இருக்கும். அந்த கருப்பு ராணி இப்ப அங்கதான் இருப்பாங்க. இந்த வழியா போனா நீங்க அங்க போய் சேர்ந்துடலாம். அந்த கருப்பு ராணிக்கு பாடம் புகட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு.
யார் நீ? என் பேரு பீம். நாங்க எல்லாரும் டோலக்பூர்ல இருந்து வரோம். வண்ணப்புறத்துக்கு அவங்க வண்ணங்களை திருப்பி கொடுத்துரு. எங்களையும் டோலக்பூருக்கு திருப்பி அனுப்பிடு. இப்போ உங்ககிட்ட இருக்கிற நிறங்களையும் நான் பிடுங்கி என்னோட பெட்டிக்குள்ள அடைச்சு வைக்கட்டுமா சொல்லு? இந்த பீம், சொக்கி, அந்த புதிர் பெட்டி என்கிட்ட கொடு. ஆ, ஆ.